அந்த நிபந்தனை எதுவுமே இப்ப அடையப்படவில்லை. ஆகவே இது அமெரிக்காவுக்குரிய வெற்றியா? மற்றது அப்படியே அந்த நிபந்தனை சுருங்கி கோமோஸ் நீரிணையை, திறந்திருந்த கோமோஸ் நீரிணையை மூட வைத்து அதை திறவுங்கள் என்ற கட்டத்துக்கு வந்ததாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள். ஈரானும் அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆகவே இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றியா, அல்லது அமெரிக்கா ஒரு பக்கம் இது தனக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லுகின்றது, ஈரான் சொல்லுகின்றது தனக்கு கிடைத்த வெற்றி என்று. ஆனால் வெளி பார்வையாளர்கள் இது சிக்கலுக்குரியது. ஈரானும் மிகப்பெரிய தலைவர்களை இழந்திருக்கின்றது, மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது, அவமானம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இது ரெண்டு பேருக்குரிய வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் நீண்ட காலத்தில் இந்த இடத்துல யுத்தம் நிறுத்தப்படுமா இருந்தால் அது ஈரானுக்குரிய வெற்றியாக தான் இருக்கும். ஈரான் இதை விட மிகப்பெரிய பலமான நாடா உருவாகும். அடுத்தது மத்திய அந்த அந்த வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகள் இவ்வளவு காலம் இருந்த மாதிரி எந்த தூரம் இருக்கலாம், முதலீட்டு மையமாக இருக்கலாம், பொருளாதார மையமாக இருக்கலாம். அடுத்தது அந்த அந்த நாடு உள்ள முதலீடுகள் பாதுகாப்பானதா, மீண்டும் ஒரு யுத்தம் வந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு நிலைமை. அதாவது ஈரான் உருவாக்கப்பட்ட 1979ஆம் ஆண்டுகள்ல இருந்து 2026 யுத்தம், இந்த யுத்தம் ஆரம்பித்த காலம் வரைக்குமான காலப்பகுதி இனி இருக்காது. ஆகவே அந்த புதிய ஒழுங்கு வளைகுடாவில் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளான கேள்விகள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஈரான் எதிர்பார்த்தது போன்று மத்திய கிழக்கினுடைய ஒரு தனிக்காட்டு ராஜாவாக அல்லது மத்திய கிழக்கினுடைய ஒரு ஜம்பவானாக ஈரான் திகழ்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டு மீண்டும் யுத்தம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு இடையில் தொடங்காவிட்டால் அது நிச்சயமாக ஈரான் தன்னை மீண்டும் பலப்படுத்திவிடும். ரஷ்யாவும் சீனாவும் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கும். ஆனால் பொருளாதார தடைகள் எல்லாம் நிறைய இருக்கு. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், $1 ஈரான் நாணயத்தில் 13 லட்சத்தை தாண்டி விட்டது ஒரு ரியால். அப்ப இலங்கையில $1 315 ஒரு கிலோ அரிசி. ஆனால் ஈரான்ல அந்த அந்த அரிசி, இலங்கையில வாங்குற ஒரு கிலோ அரிசி 13,16,000 ரியாலா இருக்கின்றது. ஆகவே ஈரான் பொருளாதாரமும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடைகள் மீண்டும் தொடர்ந்தால் ஈரானிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஈரான் உண்மையிலேயே அந்த வளைகுடா பிராந்தியத்தில் எல்லா நாடுகளையும் விட செல்வ செழிப்பான நாடாக இருக்க வேண்டியது ஈரான். ஏன்னா ஈரான் அளவுக்கு அந்த கல்வியில, தொழில்நுட்பத்தில், பெட்ரோலிய வளத்தில், எரிவாயு வளத்தில் கூடிய நாடுகள் அங்கே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் ஈரானுடைய பொருளாதார நிலைமை இந்த அமெரிக்க தடைகளின் காரணமாக மிக மோசமான நிலைமையில் தான் ஈரான் இருக்கு. ஈரானுடைய பொருளாதாரம் இருக்கின்றது. ஈரான் ஆயுதத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பு செய்திருக்கின்றது உண்மைதான். ஆனால் பொருளாதாரம் பலவீனமாக தான் இருக்கின்றது. ஆகவே யுத்த நிலைமை தொடருமாக இருந்தால், இந்த தடைகள் தொடருமாக இருந்தால் ஈரான் பொருளாதாரமும் மிக மோசமான நிலைக்கு தான் செல்லும். ஆனால் இராணுவ ரீதியாக நீங்கள் சொல்லுவது போல அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவை தோற்கடித்த நாடு, இஸ்ரேலை எதிர்கொண்ட நாடு என்ற பெயரை ஈரான் பெற்றுவிடும்.